सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। இதுவரையில பிராமண வாக்கியத்தினுடைய பிரபேதங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். இப்போ பிரயோக விதி அப்படிங்கிறத சொல்லித்தர. நாம இதுவரையும் படிச்ச விஷயத்திலேயே கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது உற்பத்தி விதின்னா என்னது? கர்மாவினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதான விதி எதுவோ அதை நாம உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி? அக்னிஹோத்திரன் ஜுஹோதி. இந்த வாக்கியத்திலிருந்து தானே நாம அக்னிஹோத்திர கர்மாவை தெரிஞ்சுட்டோம். அப்போ இந்த வாக்கியமானது எந்த விதி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா உற்பத்தி விதி, உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஒரு வகை. இன்னொன்னு, அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடிய விதி. நான் இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எந்த விதி அப்படின்னு. உதாரணம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நாம படிச்சதுலயே தெரிஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட விதிக்கு என்ன பேரு? விநியோக விதி. உதாரணம் என்ன? தத்னா ஜுஹோதி. இந்த வாக்கியமானது என்ன பண்றது? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான ததிய இந்த ஹோமத்திற்கு கரணமாக விதிக்கிறது, கரணமாக விநியோகிக்கிறது, விநியோகம் செய்யறது. அப்போ எந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு இந்த அங்காங்கி பாவமானது தெரியறதோ அந்த வாக்கியமானது விநியோக வாக்கியம், விநியோக விதி. அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா தெரிஞ்சது, இது எதற்கு அங்கம் இதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால அந்த விதியை நாம் என்ன சொல்லுவோம்? உற்பத்தி விதி. அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியம் பல சம்பந்தத்தை சொல்றதுங்கிறதுனால அந்த வாக்கியத்தை நாம என்ன சொல்லுவோம்? அதிகார விதி அப்படின்னு சொல்லுவோம். அத போல தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததி என்கின்ற ஒரு திரவியத்தை ஹோமத்தை உத்தேசிச்சு விநியோகிக்கப்படுவதனால அந்த விதியை நாம் என்ன சொல்லுவோம்? விநியோக விதி. இந்த விநியோக விதியிலிருந்து நாம அங்காங்கி பாவத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது அங்கம், இது அங்கி அப்படிங்கிறது நமக்கு அந்த விநியோக விதியை பார்த்தாதான் தெரியும். இப்படி 3 வகையா ஒண்ணு பார்த்திருக்கோம். இதை தவிர்த்து ஒண்ணு இருக்கு, பிரயோக விதி. பிரயோக விதி அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா தனியா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது. ஏன்னா பிரயோக விதின்னு ஒரு தனியா இருக்கே தவிர்த்து அதுக்குன்னு ஒரு வாக்கியம் தனியா கிடையாது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த உற்பத்தி விதி இருக்கே, கர்மாவை விதிக்கக்கூடியதான அந்த பிரதான கர்மாவை விதிக்கக்கூடியதான விதி, அதுதான் பிரயோக விதி. எப்படி அதுவே உற்பத்தி விதி அதுவே பிரயோக விதியா அப்படின்னு கேட்டா எப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அங்கங்களை சொல்லக்கூடியதான விதிகள் இருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க,
அக்னிஹோத்திர ஹோமஹா. இதற்கு சில அங்கங்கள் உண்டு. அக்னி பிரணயனம், சமிதா ஆதானம், அதாவது அக்னியில அந்த சமித்தை வைத்தல், அதே மாதிரி அக்னியை கொண்டு வருதல், இந்த மாதிரியான சில அங்கங்கள் அக்னிஹோத்திர கர்மாவுக்கு உண்டு. இந்த கர்மாக்கள் அங்கங்களாக இருக்கக்கூடிய கர்மாக்களை விதிக்கிறது இல்லையா வாக்கியங்கள். அக்னிம் பிரணயதி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த வாக்கியம்தான் அக்னி பிரணயனத்தை விதிக்கிறது. அதாவது காருகபத்திய அக்னியிலிருந்து அக்னி எடுத்துண்டு ஆகவனிய குண்டத்துக்கும் தட்சிணாக்னி குண்டத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அக்னி பிரணயனம். இதை விதிக்கக்கூடிய வாக்கியம் அக்னிம் பிரணயதி அப்படிங்கிற வாக்கியம். அப்போ இந்த மாதிரி அங்கங்களை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்குமே, இந்த அங்கங்கள்ல சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதோடு பிரதான கர்மாவான அக்னிஹோத்திரத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் இருக்கு. இவை எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் அதுதான் பிரயோக விதி. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அக்னி பிரணயனேனா, இந்த மாதிரி என்னென்ன அங்கங்கள் உண்டோ அக்னிஹோத்திரத்துக்கு அத்தனை அங்கங்களையும் சொல்லிட்டு ஏதைஹி உபகிருதா அக்னிஹோத்திர ஹோமஹா அல்லது ஏதைஹி உபகிருதம் அக்னிஹோத்திர உபகிருத்தேன அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத். இந்த அங்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த அங்கங்களால் உபகாரம் செய்யப்பட்ட அக்னிஹோத்திர ஹோமத்தினால ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டியது இப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடியதான அந்த பிரதான வாக்கியத்தையும் சேர்த்து படித்தல். அங்க வாக்கியங்களோடு சேர்ந்து எத்தனை அங்கங்கள் இருக்கோ அத்தனை அங்கங்களையும் படிச்சு அவைகளால் உபகாரம் செய்யப்பட்ட அக்னிஹோத்திர ஹோமத்தினால் ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு நீண்ட வாக்கியமா சொல்லுவோம் இல்லையா. இதுதான் பிரயோக விதி. தனியா பிரயோக விதின்னு ஒண்ணு கிடையாது. இந்த விஷயத்த நம்ம நல்லா மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா உற்பத்தி வாக்கியம் என்னது, உற்பத்தி விதி என்னது அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லிடுவோம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. அதிகார விதி எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் காமிப்போம். அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹா அப்படின்னு. அதே மாதிரி விநியோக விதிக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சொல்லிடுவோம் தத்னா ஜுஹோத்தின்னு. ஆனா பிரயோக விதின்னு கேட்கும் பொழுது தனியா ஒரு வாக்கியத்தை காமிக்க முடியாது. இந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு என்ன இந்த பிரதான விதி இருக்கோ அதுவேதான் இங்க பிரயோக விதி. ஆனா அந்த ஒரு வாக்கியம் மட்டும்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அக்னி பிரணயனாதி அங்கங்களால் உபகாரம் செய்யப்பட்ட அக்னிஹோத்திர ஹோமத்தினால் ஸ்வர்க்கம் பாவயேத் இப்படின்னு நீட்டமா ஒரு வாக்கியம் சொல்லுவோம் இல்லையா சம்ஸ்கிருதத்துல. அதாவது இதே வாக்கியம் மாதிரியே சொல்லுவோம். அக்னி பிரணயனாதிபிஹி உபகிருத்திய அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத் இப்படின்னு அந்த பிரதான வாக்கியத்தை வச்சுன்னுதான் இந்த வாக்கியத்தை கல்பிப்போம். அங்கங்களையும் பிரதான உற்பத்தி வாக்கியத்தையும் வச்சுண்டு இப்படி நீட்டமா ஒரு வாக்கியம் கல்பிப்போமே, இதுதான் பிரயோக விதி அப்படிங்கிறத நம்ம நல்ல மனசுல வாங்கிக்கணும். இப்போ அந்த பிரயோக விதியை பத்தி தான் சொல்ல போறா. பிரதான விதிரேவ அங்க விதிபிஹி ஏகவாக்கியதயா மகாவாக்கியதாபன்னஹ சன் சர்வாங்க விசிஷ்ட பிரதான பிரயோக விதாயகத்வாத் பிரயோக விதி துச்சதே. இந்த வாக்கியத்துல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நீட்டமான வாக்கியம் இருக்கு இல்லையா, இதுல பிரதான விதிரேவா பிரயோக விதிருச்சதே அந்த முதல் பதத்தையும் கடைசி பதத்தையும் சேர்த்து படிச்சால் நமக்கு வேண்டிய அர்த்தம் முதல்ல கிடைச்சிடும், தெளிவா கிடைச்சிடும். என்ன அர்த்தம் கிடைக்க வேண்டியிருக்கு? பிரதான விதிரேவ பிரயோக விதி துச்சதே. பிரதான விதி எது உண்டோ, அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இப்படின்னு எது உண்டோ அதுதான் பிரயோக விதி துச்சதே, பிரயோக விதி எனப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தனியா ஒரு வாக்கியம் கிடையாது. எப்படி நாம விநியோக விதிக்கு ஒரு உதாரணம் காண்பிச்சோமோ தனியாக, அதிகார விதிக்கு ஒரு உதாரணம் எப்படி காண்பிச்சோமோ அந்த மாதிரி இங்க தனியாக கிடையாது. பிரதான விதிரேவ பிரயோக விதி துச்சதே. அப்படின்னா என்ன பண்ணணும்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறதே மறுபடியும் சொல்லணுமா? அப்படி இல்லை, அங்கங்களோடு சேர்ந்த இந்த பிரதான விதி, வெறும் பிரதான விதியை மட்டும் சொன்னா அது பிரயோக விதி இல்லை. அங்கங்களோடு சேர்த்து சொல்லும் பொழுதுதான் இந்த பிரதான விதியானது பிரயோக விதியாக ஆகிறது. இந்த விஷயத்தை தான் நடுவில் இருக்கக்கூடிய பதங்களால
நமக்கு சொல்லி கொடுக்குறா. எப்படின்னு பாருங்க. அங்க விதிபிகி, அங்க விதிகளோடு, அதாவது அங்கங்களை சொல்லுகின்ற விதிகள், அக்னிம் பிரணயதி இந்த மாதிரியான அங்கங்களை சொல்லுகின்ற வாக்கியங்களோடு, ஏக வாக்கியதையா அதாவது ஒத்த விஷயத்தை சொல்லுவதாக இருந்து கொண்டு, மகா வாக்கியதா பண்ணஹா, இதைத்தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். அதாவது அக்னி பிரணயனாதிபிகி உபகிருத்தியான்னு இப்படி ஒரு பெரிய வாக்கியமா நீட்டமா சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? முதல்ல இந்த அக்னிஹோத்திரங்களுக்கு எதெல்லாம் அங்கம்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் தான் நாம இப்படி ஒரு பிரயோக விதியே கல்பனை பண்ண முடியும். அதனாலதான் இது மகா வாக்கியதா பண்ணஹான்னு சொல்றோம். வெறுமனே அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற அந்த உற்பத்தி வாக்கியத்தை எடுத்துட்டால் அது மகா வாக்கியம் ஆகாது. எப்போ ஆகும்? அங்கங்களை சொல்லக்கூடியதான விதிகளையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த பிரதான விதியே மகா வாக்கியமாக ஆகிவிடும். அதனாலதான் அங்க விதிபிகி ஏக வாக்கியத்தையா மகா வாக்கியதா பண்ணஹா சன், மகா வாக்கியமாக இருந்து கொண்டு சர்வாங்க விசிஷ்ட அங்கங்களோடு, எல்லா அங்கங்களோடு சேர்ந்த பிரதான பிரயோக விதாயகத்வாத், அங்கங்களோடு சேர்ந்த பிரதானத்தினுடைய, வெறும் பிரதானத்தினுடைய இல்ல, அங்கங்களுடன் சேர்ந்த எல்லா விதமான அங்கங்களுடன் சேர்ந்த பிரதானத்தை விதிப்பதினால் இந்த மகா வாக்கியத்தை நாம் என்னன்னு சொல்றோம்? பிரயோக விதி துச்சதே. யதா, அதுக்கு உதாரணம் காமிக்கிறா. அக்னிஹோத்ரஞ்சுகையா ஸ்வர்காமஹா இதி, அக்னிஹோத்ரஞ்சுகையா ஸ்வர்காமஹாங்கிற வாக்கியம் தான் இங்கே பிரயோக விதியா இருக்கு. எப்படி? அங்கங்களுடன் சேர்ந்ததும் சொல்லணும் இல்லையா? அதற்காக தான் மேற்கொண்டு விளக்கம் கொடுக்கிறா. அத்திர அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத் இத்யர்த்தா பிரதீயதே. வெறுமனே அக்னிஹோத்திரம் ஜுகையாத் ஸ்வர்காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை பார்த்தோமே ஆனால் அதுல இருந்து நமக்கு என்ன அர்த்தம் புலன்படுறது அப்படின்னு கேட்டால், அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத், அக்னிஹோத்திர ஹோமத்தினால ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டியது, இத்யர்த்தா பிரதீயதே என்ற அர்த்தமே தெரிகிறது. அப்போ அந்த இடத்துல பாவயேத் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? உத்பாதயேத், உண்டு பண்ண வேண்டியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன கேள்வி வரும்? எப்படி? அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத், அக்னிஹோத்திர ஹோமத்தினால் ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டியது. உத்பாதயேத், உத்பாதயேத்னு என்ன அர்த்தம்? குர்யாத் இதி யாவத், குர்யாத் என்று அர்த்தம், செய்ய வேண்டியது என்று அர்த்தம். அத்திர கதம் அனேன ஹோமேன ஸ்வர்க்கம் குர்யாத் இதி கதம் பாவாகாங்ஷா ஜாயதே. இப்போ உண்டு பண்ண வேண்டியதுன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு கதம் பாவாகாங்ஷான்னு பேரு. கதம் எவ்வாறு செய்யப்பட வேண்டியது, கிம் பாவயேத் அப்படின்னு சொன்னா எதை செய்ய வேண்டும், அக்னிஹோத்திர ஹோமத்தினால எதை உண்டு பண்ண வேண்டும், ஸ்வர்க்கத்தை அப்படின்னு பதில் சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆகாங்ஷாவுக்கு கிம் பாவா காங்ஷா. அடுத்தது ஸ்வர்க்கத்தை செய்ய வேண்டும், எதனால், எதை வைத்துக்கொண்டு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அக்னிஹோத்திர ஹோமத்தினால் அப்படின்னு திருத்தீயா விபக்தி கொண்ட பதத்தை சொல்லுவோம். இந்த ஆகாங்ஷைக்கு கேன பாவயேத் அதாவது கரணாகாங்ஷான்னு பேரு. அதன் பிறகு அக்னிஹோத்திர ஹோமத்தை வச்சுண்டு ஸ்வர்க்கத்தை எப்படி உண்டு பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பேரு? கதம் பாவா காங்ஷா, எவ்வாறு செய்ய வேண்டியது அப்படின்னு அதற்கு பெயர். கதம் பாவா காங்ஷா அதைத்தான் இங்க விளக்குறான். கதம் எவ்வாறு, அனேன ஹோமேன இந்த ஹோமத்தினால் ஸ்வர்க்கம் குர்யாத் ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டியது, இதி கதம் பாவாகாங்ஷா ஜாயதே கதம் பாவாகாங்ஷாவானது உண்டாகிறது. யதா, அதற்கு ஒரு லௌகிக உதாரணம் காமிக்கிறா. யதா குடாரேன துவைதி பாவம் குர்யாத். குடாரஹன்னா இந்த கோடாரி, குடாரேன கோடாரியினால் துவைதி பாவம் குறியாத் இரண்டாக பிளக்க வேண்டும், மரத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? எப்படி பண்ணணும்? அதை கோடாரினால ரெண்டா பிளக்கணும், ஆனா அது எப்படி அதை பண்றது?
அப்படின்னு தெரியாத போது ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுதான் உதாரணமா காமிக்கிறா. யதா குடாரேன துவைதீபாவம் குறியாத், கோடாரியினால் இரண்டாக பிளக்க வேண்டும் இத்யுக்தே என்ற சொன்ன போதிலும் பவதி ஆகாங்ஷா, ஆகாங்ஷாவானது இருக்கும். என்ன ஆகாங்ஷா? கதம் அனேன துவைதீபாவம் குறியாத், எவ்வாறு இந்த கோடாரியினால் இரண்டாக பிளக்க வேண்டியது என்று ஆகாங்ஷா இருக்கும். அப்ப என்ன பதில் சொல்லணும்? தத்ர, இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் பதிலாக அப்படின்னு கேட்டா, உத்தியமன நிபாதனாதி சகாயேன இது கம்யதே. உத்தியமனம் அப்படின்னு சொன்னா இப்படி மேல ஓங்கி எடுத்தல், நிபாத்தனம்னா அப்படி விழும்படி செய்யறதல். அப்போ கையில அந்த குடாரத்தை வச்சுண்டு மேல எழுப்பி கீழே வேகமா அடிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் உத்தியமன நிபாதனம். இவைகளால உதவி கொண்டு இரண்டாக பிளக்க வேண்டும் அப்படின்னு விளக்குவோமா இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேயும் அக்னிஹோத்திர ஹோமத்தினால ஸ்வர்க்கம் பண்ண வேண்டும் சொன்னா எப்படின்னு கேள்வி வரும் பொழுது அக்னி பிரணயனம் முதலிய அங்கங்களால் உதவி செய்து அக்னிஹோத்திர ஹோமத்தினால் ஸ்வர்க்கத்தை பண்ண வேண்டியது, உண்டாக்க வேண்டியது, அடைய வேண்டியது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. தத்வத்து, அதை போல, அதாவது இந்த கோடாரினால் மரத்தை இரண்டாக பிளப்பது எப்படின்னு கேள்வி கேட்டு உத்தியமான நிபாதனேனா அப்படின்னு எப்படி பதில் சொன்னாலோ அதை போலவே தத்வத்து அத்ராபி அக்னிம் பிரணயதி, அக்னி பிரணயனம் முன்னாடி சொன்ன போல கார்கபத்தியாடிலிருந்து அக்னியை கொண்டு வந்து ஆகவனிய குண்டத்திலையும் இந்த தட்சிணாக்னியும் சேர்ப்பது, இதுதான் அக்னி பிரணயனம். அக்னிஷு சமித ஆததாதி, அக்னியில சமித்தை எடுத்து வைத்தல் இத்தியாதி, இது மாதிரி நிறைய அங்கங்கள் இருக்கு. நமக்கு புரியறதுக்காக ஒரு ரெண்டு ஏதோ குறைச்சலா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நிறைய உண்டு. இத்தியாதி அங்க விதி விஹித, இவைகள்லாம் இந்த அக்னிம் பிரணயதி அக்னிஷு சமித ஆததாதி இவைகள்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் எப்பேற்பட்ட வாக்கியங்கள்? அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு அங்கங்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள். இத்தியாதி அங்க விதி விஹித பிரணயன சமிதாதான ஆயத்தன சோதனாதி, அந்த சோதனமும் உண்டு, சுத்தப்படுத்துதல், அதுவும் அங்கம். ஆயத்தன சோதனாதிக அங்க கலாப, கலாபா அப்படிங்கிற பதத்துக்கு சமூகான்னு அர்த்தம். இங்க சொல்லிண்டே போனா அதுவே நிறைய அங்கங்கள் வந்துடும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா, ஒரு 2-3 அங்கங்களை சொல்லி இந்த அங்கங்களை போன்ற ஒரு கூட்டம் அவைகள் அக்னிஹோத்திரத்துக்கு அங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆயத்தன சோதனாதிக அங்க கலாப ஜனித, இந்த அங்க கலாபம்னா அங்க சமூகம், இந்த அங்கத்தினால் ஜனித உண்டான உபகார சகிதேனா, இந்த அங்கங்கள்லாம் உபகாரம் பண்றது, அந்த உபகாரத்துடன் சேர்ந்த அக்னிஹோத்திர ஹோமேன அக்னிஹோத்திர ஹோமத்தினால் ஸ்வர்க்கம் குர்யாத், ஸ்வர்க்கம் அடைய வேண்டியது இதி என்று பிரகரண கல்பித்தேன ஹோம வாக்கேன, அதாவது அக்னிஹோத்திர பிரகரணத்துல இந்த அங்கங்கள்லாம் எத்தனை அங்கங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அக்னிஹோத்திர பிரகரணத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பிரகரணத்துல எந்த அங்கங்கள்லாம் படிச்சிருக்கோ அவைகள்லாம் அக்னிஹோத்திரத்துக்கு அங்கம்னு தெரிஞ்சிடும். அதை வச்சுட்டு நாம இந்த அங்கங்களால் உபகாரம் செய்யப்பட்ட அக்னிஹோத்திரத்தினால் சொர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை கல்பிப்போம். அப்போ நமக்கு அந்த பிரகரணம் உதவியா இருக்கு. இந்த பிரயோக விதிய மகா வாக்கியத்தை கல்பனை பண்றதுக்கு, பிரயோகத்தை சொல்லுகின்ற இந்த மகா வாக்கியத்தை கல்பிப்பதற்கு நமக்கு அந்த பிரகரணம் உதவியா இருக்கு. அதான் இங்க சொல்லிட்டு இருக்கா. பிரகரண கல்பித்தேன ஹோம வாக்கியேனா ஸ்வர்காய, ஸ்வர்க்கத்தின் பொருட்டு சாங்க அக்னிஹோத்திர பிரயோகா விதீயதே, அங்கங்களுடன் கூடிய அக்னிஹோத்திர பிரயோகமானது விதிக்கப்படுகிறது. இத்யேதாதிருஷா பிரயோக விதி, இதைத்தான் நாம பிரயோக விதி என்று சொல்கிறோம். இப்போ இதுவரையில் நமக்கு பிரயோக விதினா என்னது, அது தனியா ஒண்ணு கிடையாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட அங்க விதிகளும் பிரதான விதியும் இவைகளுடன் சேர்ந்து ஒரு மகா வாக்கியமா நாம எதை சொல்றோமோ அதுதான் பிரயோக விதி அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்காங்க. அங்க ஜாத்தம் ஏவ இத்தம் பாவஹா இதி கர்த்தவியதா இதிச்ச உச்சதே. இந்த அங்கங்களுடைய சமூகம் இருக்கே
இது எப்போ சேர்றது பிரதானத்தோடு அப்படின்னு கேட்டா, கதம் பாவாகாங்கையில எவ்வாறு செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு ஆகாங்ஷா, ஒரு கேள்வி எழுப்பி அந்த ஆகாங்கையில இவைகள்லாம் சேரும்னு சொல்லியிருக்கோம். அங்க ஜாத்தம், அங்க ஜாதம்னா அங்க சமூகம், அங்க கலாப, அங்க ஜாத்தம் ஏவ இத்தம் பாவஹா இதி. இத்தம் பாவகான்னு சொன்னாலும் கதம் பாவகான்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். எவ்வாறு செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு ஆகாங்ஷா. இதி கர்த்தவியதா, அதற்கே இன்னொரு பேர் உண்டு. அப்ப நம்ம இங்க 3 பேரை கவனிச்சிருக்கோம். ஒண்ணு கதம் பாவாகாங்ஷா, இன்னொன்னு இத்தம் பாவாகாங்ஷா, இன்னொன்னு இதி கர்த்தவியதா. இந்த 3மே ஒரே விஷயத்தை தான் சொல்றது. எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதனுடைய விளக்கம் தான் இந்த 3 பதங்கள். புஸ்தகத்துல மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பத பிரயோகம் பண்ணினாலும் 3த்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அங்க கலாபகான்னு சொன்னாலும் அங்க ஜாத்தம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாத பதத்துக்கும் கலாப பதத்துக்கும் சமூக பதத்துக்கும் 3த்துக்கும் ஒரே அர்த்தம் தான், கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அത്ര அக்னிஹோத்திர ஹோமஹா பிரதானம். இதுல இந்த பிரயோக விதியினால் சொல்லப்பட்ட கர்மாக்கள்ல அக்னிஹோத்திர ஹோமஹா பிரதானம், அதுதான் பிரதான கர்மா. பிரணயனாதிகம் சர்வம் அங்கம், மற்ற எல்லாமே அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள். இப்போ இதுல ஒரு சின்ன விசாரம். என்ன விசாரம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரணயனாதிகள் அங்கம் அப்படின்னு சொல்றோம், பிரதானமாக அக்னிஹோத்திரமானது இருக்கு. இப்போ இந்த பிரதானம் அப்படின்னு சொல்றோமே, இந்த பிரதானத்திலிருந்து ஸ்வர்கா உண்டாகணும். பிரதானத்தை அனுஷ்டானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால், அதாவது அங்கங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரதானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் பிரதானத்திலிருந்து ஸ்வர்கா வரணும். வந்தால் மட்டும்தான் நாம என்ன சொல்ல முடியும், ஸ்வர்க்கத்துக்கு இது சாதனம் காரணம்னு சொல்லணும். நாம இந்த விஷயத்தை எல்லா இடத்தையும் படிச்சிருப்போம். காரிய நியத பூர்வ விருத்தி காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காரியத்திற்கு முன்பாக அவசியம் இருப்பது எதுவோ அதுதான் காரணம். காரணம்னு நம்ம எதை சொல்றோமோ அது கண்டிப்பாக காரியத்துக்கு முன்பாக இருந்தே தீரணும். இல்லைன்னா அது காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த நிமிஷத்துல நாம அக்னிஹோத்திர பிரதான கர்மாவை பண்ணி முடிச்சிட்டோம். உடனே நமக்கு ஸ்வர்கா வருதான்னு கேட்டா வர்றது இல்லை. நம்முடைய ஜன்மாந்தரத்துல பண்ணின பாபங்களோ புண்ணியங்களோ அதன் வசமாக வந்த சுகமோ துக்கமோ அதையெல்லாம் அனுபவித்து தீர்த்த பிற்பாடுதான் நமக்கு இந்த அக்னிஹோத்திரத்தினால வரவேண்டிய ஸ்வர்கா வரும். அப்போ இந்த அக்னிஹோத்திரம் பண்ணின உடனேயே ஸ்வர்கா நமக்கு கிடைப்பது இல்லை. நம்ம இந்த பிராரப்தம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம சஞ்சிதமான புண்ணியமோ பாப்பம். புண்ணியமா இருந்தால் அதுல இருந்து வரக்கூடிய சுகத்தை நாம இன்னும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அல்லது பாபம் பண்ணியிருந்தால் அதுல இருந்து வந்ததான துக்கத்தை நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இத ரெண்டும் அனுபவிச்ச பிறகு இந்த அக்னிஹோத்திரமானது சொர்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். இதுதான் பிரக்ரியா. சரி, இது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த நொடி நான் அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டேன், ஸ்வர்கா எப்போ வரும்னு தெரியல. அது பின்னாடி வரக்கூடிய ஒண்ணு. அப்போ வரக்கூடிய எப்பயோ வரக்கூடிய அந்த அக்னிஹோத்திர ஹோமத்து அந்த ஸ்வர்க்கத்துக்கு இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா எப்படி காரணம்னு சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், எது காரணமோ அது காரியத்துக்கு முன்பாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்படி முன்பாக இல்லாதது காரணமாக ஆகாது. பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த நொடியில அக்னிஹோத்திரத்தை முடிச்சிட்டோம். அக்னிஹோத்திரம் தான் என்னது, ஒரு கிரியா தானே. கிரியா ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட 2 நிமிஷம் இருக்கும், 2 நொடி இருக்கும், 3வது நொடி போயிடும். வேற இன்னொரு கிரியா தான் வரும். நமக்கு தொடர்ச்சியா வர்றதுனால ஓடிண்டே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இல்லை. ஒரு கிரியை ஆரம்பிக்கிறது, அடுத்த செகண்ட் இருக்கு, அடுத்த செகண்ட் அதாவது 3வது செகண்ட்ல அது நாசம் ஆயிடுறது, அதே செகண்ட்ல இன்னொன்னு உற்பத்தி ஆறுது. ஆனா அது ரொம்ப வேகமா நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஓடிண்டே இருக்கான், ஒரே கிரியை பண்றாங்கிற மாதிரியான ஒரு பிரதீதி நமக்கு ஏற்படுது. கண்டிப்பா அப்படி இல்லை. அப்போ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த கிரியை இருக்கு, அது நொடிக்கு அது 2 நொடிக்கு 3வது நொடியில 2 நொடி இருந்துட்டு 2வது நொடி வரையில இருந்துட்டு 3வது நொடி நாசம் ஆறுது. இப்படிதான்
இதுலயும் ஒரு மத பேதம் உண்டு. 3வது நொடியில இருக்கிறது, 1வதுல உற்பத்தியாகி 3வதுல இருக்கிறது, 3வது வரையில இருக்கிறது, 4வதுல நாசமாறுது. இப்படி தர்சனங்கள்ல கொஞ்சம் பேதம் உண்டு. ஆனால் எப்படியா இருந்தாலும் அது நாசமாறுது உடனேயே 4வது செகண்ட்லயே. அதிகப்படியானது 4வது செகண்ட் தான், அதுலதான் நாசமாறுது அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அப்படி பார்த்தோம்னா யாகா அப்படிங்கிறது ஒரு கிரியை தானே, அதுவும் உடனே இப்பே நாசமாயிடுறது. நாசமாயிருக்கக்கூடியதான இந்த அக்னிஹோத்திரம் என்கின்ற கிரியையானது எப்பொழுதோ வரக்கூடிய சொர்க்கத்துக்கு எப்படி காரணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதற்கு தான் இப்போ ஒரு விசாரம் பண்ணி பதில் சொல்ல போறா. முதல்ல கேள்வியை கேட்கிறா. நன்விதம் அனுபபன்னம், இது ஒத்து வராது, இது சரியா வரல. என்ன சரியா வரல? ஆசுதர வினாசினாம் கர்மனாம். ஆசுன்னா உடனேயே, உடனேங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன பிரகாரம் முதல் க்ஷணத்துல உற்பத்தி ஆறுது, 2வதுல இருக்கு, 3வதுல நாசமாறுது. இப்படின்னு இதுதான் ஆசுதர வினாசினாம் கர்மனாம். உடனேயே நாசமாகின்ற கர்மாக்களுக்கு காலாந்தர பாவி, பின்னாடி வரக்கூடிய காலத்துல ஏற்படக்கூடியதான பாவி இருக்கக்கூடியதான ஸ்வர்காதி பல, ஸ்வர்க்கம் முதலிய பலங்களுக்கு சாதனத்துவம் காரணத்துவம் அனுபபத்தி, அனுபபத்தேஹே. அதாவது உபபத்தின்னா ஒத்து வரும், காரணத்துவம் ஒத்துக்கொள்ள முடியும், ஒப்புக்கொள்ள முடியும். அனுபவத்தேன்னா ஒப்புக்கொள்ள முடியாது. எதை ஒப்புக்கொள்ள முடியாது? காலாந்தரத்துல வரக்கூடியதான ஸ்வர்க்கம் முதலிய பலன்களுக்கு இப்பொழுதே நாசமாயிருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்கள் சாதனம் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று கேட்டால் இவம் அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு ஏற்பாடு ஆயிருக்கு. என்ன ஏற்பாடு அப்படின்னு கேட்டா, விஹித நிஷித்த கர்மணாம் தத்தத் வாக்கியைஹி தத்தத் பல சாதனத்வே அவகதே ஆசுதர விநாசினாம் கர்மணாம் காலாந்தரபாவி பலசாதனத்துவபத்தியர்த்தம் அந்தரா புண்ணிய பாப ரூபம் அபூர்வம் கல்பியதே. இந்த ஸ்ருதியில அக்னிஹோத்திரம் ஜுஹியா ஸ்வர்காமஹா இந்த மாதிரியான ஸ்ருதி என்ன பண்ணி கொடுக்கிறது? ஸ்வர்க்கத்துக்கு அக்னிஹோத்திர ஹோமஹா சாதனம்னு சொல்லி கொடுக்கிறது. அப்போ கண்டிப்பா ஸ்ருதி வாக்கியம் அப்பிரமாணமா இருக்காது. ஸ்ருதி வாக்கியம் அத்தியந்தம் பிரமாணம், அது எப்படி பொய்யாகும்? அப்போ அக்னிஹோத்திர ஹோமத்துல ஸ்வர்க்க சாதனத்துவம் தெரியறது. அது எப்படி நாம புரிஞ்சுக்கணும், அதை எப்படி அது ஒத்து வரும்படி பண்ணணும், அதுல நாம விசாரம் பண்றோமே தவிர்த்து அக்னிஹோத்திர ஹோமஹா ஸ்வர்க்கத்துக்கு சாதனமா இல்லையா அதுல நாம விசாரமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ருதி பிரமாணம், அது சரியான விஷயம்தான் சொல்லி கொடுத்துருக்கு. அத போல இது விஹித கர்மாக்கள்ல, நிஷித்த கர்மாக்கள்ல ஹிம்சா மா குறியாதுன்னு இருக்கு, மா ஹிம்சின்னு இருக்கு. இப்போ ஹிம்சா பண்ணினால் நமக்கு நரகம் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஹிம்சாவானது நான் இந்த க்ஷணம் தானே பண்ணியிருக்கேன், அது என்னைக்கோ வரப்போற நரக்கம். ஏன்னா என்கிட்ட சில ஏற்கனவே நான் சம்பாதிச்சு வச்சதான சஞ்சிதமான புண்ணியங்கள் இருக்கும், அதனுடைய பலனாக வரக்கூடிய சுகத்தை நான் அனுபவிச்சு அதன் பிறகு நான் பண்ணின ஹிம்சைக்கு உண்டான நரக்கத்தை நான் அடைவேன் அப்படின்னு சொன்னால், ஹிம்சா இன்னைக்கு பண்ணிட்டு என்னைக்கோ வரக்கூடிய நரக்கத்துக்கு இது காரணம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அங்கேயும் கேள்வி கேட்க முடியும் தானே. அங்கேயும் இதேதான், ஹிம்சா பண்ணினால் உனக்கு நரகம் வரும்னு ஸ்ருதி நம்ம சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது அதற்கு சாதனம் தான், நரக்கத்துக்கு சாதனம் தான். அதுல நமக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை. விஹித நிஷித்த கர்மனாம், விஹித கர்மாவாகட்டும் நிஷித்த கர்மாவாகட்டும், தத்தத் வாக்கியைஹி அந்தந்த ஸ்ருதி வாக்கியங்களாத் தத்தத் பல சாதனத்வே அவகதே அந்தந்த பலத்துக்கு இது சாதனம் என்று தெரிந்திருக்கையில் நமக்கு எங்க சிக்கல் வருது? ஆசுதர விநாசினாம் கிரியா கர்மனாம், இப்படி காரிய காரண பாவம் தெரிஞ்சிருந்தாலும் இது உடனே நாசமாறதாச்சே, இது எப்படி அது காரணமாகும் அப்படின்னு கேள்வி வரும். ஆசுதர விநாசினாம் கர்மனாம் காலாந்தர பாவி பலசாதனத்துவ உபபத்தியர்த்தம், அது ஒத்துக்கொள்வதற்காக, அதாவது காலாந்தரத்துல வரக்கூடிய பல சாதனத்துவம் இவைகளுக்கு எப்படி தகுந்தாற்போல் ஆகுமோ அதற்கு ததர்த்தம் உபபத்தியர்த்தம் ஒப்புக்கொள்வதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அந்தரான நடுவில். எதற்கு நடுவில்? கர்மா பலன்,
இந்த இரண்டிற்கும் நடுவில் புண்ணிய பாபரூபம் அபூர்வம் கல்பியதே. புண்ணியம் பாபம் என்கின்றதான அதிருஷ்டம், அதிருஷ்ட பதத்தினால அபூர்வ பதத்தினால சொல்லக்கூடிய ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அக்னிஹோத்திரத்தை நான் இந்த க்ஷணம் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த அக்னிஹோத்திரத்திலிருந்து ஒரு அதிருஷ்டம், அபூர்வம் அல்லது புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டாயிருக்கு. அது எதுவரையில் இருக்கும் தெரியுமோ? நான் அனுபவிக்க வேண்டியது ஏற்கனவே சம்பாதிச்ச வச்ச சஞ்சிதமான புண்ணிய பாவங்கள்லாம் தீர்ந்த பிறகு அந்த அபூர்வம் இருக்கே, அக்னிஹோத்திரத்தினால உண்டான அபூர்வம், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது சொர்க்கத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். எனக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கிரியா மாதிரி உடனே நாசம் ஆகிறது இல்லை, அது சிரஸ்தாயி. அதுவும் எது வரையில? சொர்க்கம் உண்டார வரையில. உண்டாயிடுச்சுன்னா அதுவும் போயிடும். அது வரையில் இது நிற்கும் இல்லையா? இதை நம்ம லோகத்திலே கூட பார்க்கலாம். விறகுனால நம்ம சூடு பண்ணி வெந்நீர் உண்டாக்குறோம். அந்த விறகு அணைஞ்சு போயிடுறது. ஆனால் அந்த விறகுல வந்ததான நெருப்பு இருக்கே, அந்த நெருப்பிலிருந்து சூடான வெந்நீர் அப்படியே ரொம்ப காலம் இருக்கு இல்லையா? இப்போ நாம விறகுகளை எடுத்து தூரக்க போட்டாச்சு. நான் விறகுன்னு சொல்றது அக்னியுடன் கூடிய விறகு, நெருப்போடு கூடிய விறகு. இதை நம்ம தூரக்க போட்டாச்சுன்னா கூட அதிலிருந்து உண்டானதான அந்த சூட ஜலத்துல அப்படியே தானே இருக்கு. அது போச்சுங்கிறதுனால இதுவும் போயிடுறது சொல்ல முடியாது. அத போலதான் இந்த அக்னிஹோத்திர கர்மாவை நாம பண்ணி இந்த கர்மாவை முடிச்சாச்சு, அந்த கிரியா நாசனமும் ஆயிடுத்து. ஆனால் அதன் பிறகு அதிலிருந்து உண்டானதான அபூர்வம் இருக்கே, அது சொர்க்காதி பலன் உண்டாகின்ற வரையில் அப்படியே இருக்கு. அதற்கு என்ன பேரு? அபூர்வம், அதிருஷ்டம், புண்ணியம் அப்படின்னு பேர். அத போலதான் நிஷித்த கர்மாக்களுடைய ஸ்தலத்திலையும் ஹிம்சா நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், அதுல இருந்து ஒரு அபூர்வம் அதிருஷ்டம் உண்டாச்சு. அதை நம்ம பாபம் அப்படிங்கிற பதத்தினால சொல்றோம். அது உண்டாகி என்ன பண்றது? நான் ஏற்கனவே சஞ்சிதமான என்னுடைய சஞ்சித புண்ணிய பாபங்கள்லாம் தீர்ந்த பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதாவது எனக்கும் நரகத்திற்கும் உண்டான ஒரு சம்பந்தத்தை அது ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. இப்படின்னு நடுவுல ஒரு வியவஸ்தை பண்ணி கொடுத்திருக்காங்க. அதத்தான் இங்க சொல்லியிருக்கார். அந்தரா, நடுவில். எதற்கு நடுவில்? கர்மாவிற்கும் அந்த கர்மாவிலிருந்து வரக்கூடிய பலனுக்கும் அந்தரா, நடுவில், மத்தியே புண்ணிய பாபரூபம் அபூர்வம் கல்பியதே. ததச்ச யாகாதேஹே அபூர்வத்வாரா ஸ்வர்க சாதனத்துவம். அப்போ இந்த யாகங்கள்லாம் எப்படி ஸ்வர்க்கத்துக்கு சாதனமாறுது? நேரடியா ஆகல, ஏன்னா அது இப்பவே நாசமாயிடுத்து, சொர்க்கம் என்னைக்கோ வர போறது. ஆனால் அபூர்வத்வாரா, அந்த அபூர்வத்தின் புண்ணியத்தின் வழியாக. அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்க கூடாது, அபூர்வம் தானே சொர்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தது, யாகம் எப்படி சொர்க்கத்துக்கு சாதனமாகும்? அபூர்வம் தானே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நாமளே பார்க்கலாம். சூடான ஜலமானது எதனால இந்த சூடு வந்தது அப்படின்னு கேட்டால் நெருப்பினால் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது பக்கத்துல இல்லைன்னா கூட அதனாலதான் அது ஆச்சு, சூடாச்சு இல்லையா? அத போலதான் இங்கேயும் நடுவுல இது ஒரு துவாரம், அவ்வளவுதான். வியாபார அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன ஆச்சு? அக்னிஹோத்திர ஹோமஹா ஸ்வர்க்கத்துக்கு சாதனம். எதன் வழியாக? அபூர்வத்தின் வழியாக, புண்ணியத்தின் வழியாக. ந சாக்ஷாத் ததேவ பலாபூர்வம். இந்த இப்பேற்பட்ட அக்னிஹோத்திரத்திலிருந்து உண்டாகி எந்த அபூர்வமானது பலத்தை உண்டு பண்ணி கொடுத்ததோ அந்த அபூர்வத்துக்கு பலாபூர்வம் அப்படின்னு பெயர். ஏன்னா பலத்தை உண்டு பண்ணி கொடுக்கறதுலயே இந்த அபூர்வம், இதற்கு பெயர் பலாபூர்வம். ஏன் இதுக்கு மெனக்கட்டு ஒரு பேர் கொடுக்கணும்? எப்போ நாம ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லுவோம், இத போல பலது இருந்தா அவைகளிலிருந்து இதை வேறுபடுத்தி காண்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பலாபூர்வம் அப்படின்னு ஒரு பேரு கொடுப்போம். இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். அப்போ இங்க பலாபூர்வம்னு பேரு கொடுத்ததுனால என்ன தெரிகிறது? இதை தவிர்த்து மற்ற இன்னும் சில அபூர்வங்களை ஒத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறது. சரி, இப்போ பிரதான கர்மாவிலிருந்து பலனை ஸ்வர்காதி பலன்களை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியதான அந்த அபூர்வத்திற்கு, புண்ணியத்திற்கு என்ன பேரு? பலாபூர்வம் அப்படின்னு பேரு. ததேவ பலாபூர்வம் தத் கரணத்துவஞ்ச. அந்த பலாபூர்வம் இருக்கே, பலனை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியமான ஒரு அபூர்வம், அது எப்ப உண்டாகும்?
வெறுமனே பிரதானத்தை பண்ணினா மட்டும் இல்லை. அப்போ எப்போ இந்த பிரதானத்துக்கு அங்கங்களா இருக்கு இல்லையா, அத்தனை அங்கங்களையும் பண்ணி அதுலயும் முன்னாடி இருக்கக்கூடிய சில அங்கங்கள் பிரதானத்துக்கு நம்ம கர்மாக்கள்ல ஸ்மார்த்தத்திலேயே கூட பார்க்கலாம். பிரதான கர்மா பண்ணும் பொழுது கர்மாவிற்கு பிரதான கர்மா எப்போ பண்றோமோ அதுக்கு முன்னாடி சில அங்கங்களை பண்ணுவோம். பிரதான கர்மாவை பண்ணினதுக்கு அப்புறம் சில அங்கங்களை பண்ணுவோம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பூர்வாங்கம், உத்தராங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூர்வாங்கம்னு என்ன அர்த்தம்? பிரதானத்துக்கும் முன்னாடி பண்ண வேண்டியதான கர்மாக்கள், அங்கங்கள். உத்தராங்கம்னா என்னது? பிரதானம் பண்ணினதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியதான அங்கங்கள். இவைகளெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் பிரதான கர்மாவிலிருந்து அபூர்வம் உண்டாகும். எந்த அபூர்வம்? பலாபூர்வம் உண்டாகும். அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறா. தத் கரணத்வஞ்ச, அதாவது பலாபூர்வத்தை உண்டு பண்ணக்கூடியதான கரணத்துவம் பிரதான கர்மாவில் இருக்கே, அது எப்படி வரும்? பிராச்சிய உதீச்சாங்க விசிஷ்டஸ்ய பிரதானஸ்ய பவதி. பிராச்சிய உதீச்சன்னு பதம் ஒன்றும் இல்லை, பூர்வ உத்தரன் நம்ம சொல்ற மாதிரி அதே மாதிரி அர்த்தத்துல பூர்வ பதத்துக்கு பதிலாக பிராச்சிய பதம், உத்தர பதத்துக்கு பதிலாக உதீச்ச பதம். இப்படி முன்னாடி இருக்கக்கூடிய அங்கங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அங்கங்கள் இவைகளுடன் சேர்ந்த பிரதானத்திற்குத்தான் பலாபூர்வத்தை உண்டு பண்ணக்கூடியதான யோக்கியதா இருக்கு, வெறும் பிரதானத்துக்கு மாத்திரம் அல்ல. தத் கரணத்வஞ்ச பிராச்சிய உதீச்ச அங்க விசிஷ்டஸ்ய பிரதானஸ்ய பவதி ந பிரதான மாத்திரஸ்ய. பிரதான மாத்ராதேவ பலாபூர்வ ஜனனே பலஸ்யாபி ததஏவ சித்தேஹே அங்கானாம் ஆனர்த்தக்யாபத்தேஹே. அதாவது இங்க என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு சொன்னா, வெறும் பிரதானத்துக்கு மாத்திரம் பலத்தை உண்டு பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா அப்புறம் யாரும் அங்கத்தை அனுஷ்டிக்கவே மாட்டா அப்படின்னு ஆயிடும். ந பிரதான மாத்திரஸ்ய பிரதான மாத்திராதேவ பலாபூர்வ ஜனனே பலஸ்யாபி ததையேவ சித்தேகே. வெறும் பிரதானத்திலிருந்து மாத்திரமே பலாபூர்வம் உண்டாகும் என்றால் அதிலிருந்து மாத்திரமே பலம் உண்டாகிவிடும் என்பதினால் அங்கங்களை யாரும் அனுஷ்டிக்க மாட்டா. ததையேவ சித்தேகே அங்கானாம் ஆனர்த்தக்யாபத்தேகே. அங்கங்களை யாரும் அனுஷ்டிக்க மாட்டா. அது மட்டும் இல்லை, இந்த அங்கங்களை விதிச்சதான வாக்கியங்கள் வியர்த்தம்னு ஆயிடும்.